ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ரூபாயெல்லாம் போட்டு வச்சோம் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் அந்த கூர்மையான பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி குத்தி வைங்க. அதாவது அந்த பிரியாணி இலையினுடைய அந்த நுனிப்பகுதி, ஷார்ப்பான பகுதி வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அதைய குத்தி வச்சுடுங்க. இப்போ இதை பூஜை ரூம்லேயே ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுடுங்க. இப்போ வாராகி அன்னைக்கு நீங்கள் கற்பூர ஆரத்தி காட்டுவீங்க இல்லையா, அப்போ இந்த பொருளுக்கும் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க. அடுத்தது உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அங்கே என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இந்த கல்லுப்பானதை அது அப்படியே வந்து இருக்கட்டும். அதாவது ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை பிரியாணி இலை இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு பூஜையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்திலேயே காட்டி எரித்து அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் வந்து ஊதி விட்டுருங்க. இந்த 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாயோ வந்து உப்புக்குள்ளே வச்சோம் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த கல்லுப்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள்